நம்ம நேத்துக்கு வீடியோல வந்து எப்படி தனுஷ் வந்து தமிழ்நாடு அரசியல இறங்க இருக்கிறாரு. அவருக்கு பின்னால் அந்த ஒரு பெரும் தேசிய கட்சி வந்து அவருக்கு பின்னால வந்து வேலை செய்யுதுன்றத நம்ம பேசியிருந்தோம். ரொம்ப டீட்டெயில்டா அதில குடுத்திருந்தோம். எதற்காக தேசிய கட்சி வந்து தனுஷ வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கிறாங்கன்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, ராதன் பண்டிட் எனும் நம்ம முதலமைச்சரின் ஆஸ்தான ஜோசியர் வந்து தனுஷ பத்தி ஒரு கணிப்பு குடுத்திருக்கிறாருங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, 2031ல வந்து போட்டி வந்து நமது முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும், தனுஷுக்கும் தான் இருக்கப் போகுது. அது மட்டுமல்ல, தனுஷ் அரசியலுக்கு வருவதன் மூலம் திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகள் காணாம போயிடும். தனுஷ் வந்து 2031ல அவர் அரசியலுக்கு வந்து எலக்ஷன்ல நின்னு எதிர்க்கட்சி வரிசையில உட்காருவாரு சட்டமன்றத்துலன்ட்டு ஜோசியர் வந்து கணிச்சிருக்கிறாரு. ஏன்னா தனுஷுடைய ராசி அப்படி இருக்குன்ட்டு அவருடைய கட்டத்த கணிச்சு அந்த ஜோசியர் சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து திடீர் அ அரசியல்வாதிகளா நடிகர்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல தனுஷ் வந்து ரொம்பவே வந்து சீரியஸா வந்து இப்ப இறங்கி அதிரடியா பல இடங்கள்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் நடிச்சு குடுக்குற படங்கள்லாம் விரைவில் முடிச்சுட்டு, எப்படி திரு விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகத்துக்கு அப்புறம் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனா அரசியல்ல இறங்கிட்டாரோ, அதே மாதிரி வந்து இன்னும் 4, 5 படங்களுக்கு பிறகு அநேகமா 2029க்கு அப்புறமா தனுஷ் வந்து நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் முழு நேர அரசியல்வாதியா மாறிடுவார்ன்னு நினைக்கிறேங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய இளைஞர் ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா லெவல்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம். தனுஷ்குன்ட்டு பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு. பல ஹிந்தி படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுவும் பியூர் நார்த் பெல்ட்ல நடிச்சதுனால, அவருக்கு அங்க வந்து ஒரு பெரும் ரசிகர் கூட்டமே இருக்கு. ஒரு நல்ல ஒரு அறிந்த முகமாக திரு தனுஷ் வந்து நார்த் இந்தியாலும் இருக்கிறாரு. மற்றும் இந்தியாவிலும் பல இடங்கள்ல வந்து அவரோட படங்கள் நல்ல ஹிட்டா ஓடிருக்கு. அது மட்டும் இல்ல, "வை திஸ் கொலவெறின்ற" ஒரு வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான வந்து இளைஞர்கள வந்து இந்தியா முழுக்க வந்து அவர் வந்து தன் கையில வச்சிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, அவர் டான்ஸ் ஆடி பாடுன அந்த ரவுடி பேபி பாட்டு தான் தமிழ பொறுத்தவரைக்கும் இன்டர்நெட்ல வந்து இன்றுமே வந்து அதிகம் பார்க்கப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்குதுங்க. ஸோ இப்படி பலவித விஷயங்களை கொண்ட தனுஷ் தான் தன்னுடைய கேரியர் அடுத்த ஸ்டெப்பா வந்து அரசியல் வந்து அடியெடுத்து வைக்கிறாங்க. தனுஷுடைய இளமை காலங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. அவர நான் ரொம்ப கூர்ந்து அவருடைய இளமை காலம் தொட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாலருந்து நான் அவர அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். அப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா, தனக்கு வயதுக்கு மீறிய சில விஷயங்கள் அவர் பேசியிருப்பாரு. சின்ன வயசுல இருக்கும்போது நான் வந்து 21 வயசுலலாம் வந்து லைஃப்ல வந்து கல்யாணம் செட்டில் ஆகணும். அவருக்கு எந்த மாரி பசங்க பிறக்கணும். அந்த பசங்கள அவர் வந்து எப்படி செட்டில் ஆக்குவார்ன்னா, அவரு சின்ன வயசுலயே திருமணத்திற்கு முன்னாலேயே ரொம்ப டீட்டெயிலா ஆணித்தரமா பேசியிருப்பாரு. அவரு எதிர்பார்த்தபடியே பார்த்தீங்கன்னா, அவருக்கு சின்ன வயசுலயே திருமணம் நடந்தது. அதுவும் நம்முடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாப்பிள்ளையா அவர் போனாருங்க. அதே மாரி இப்ப க திட்டமிட்டு அடுத்த லெவல்ல வந்து அவர் தமிழக அரசியல்ல இறங்குறாரு. ஸோ இன்றைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, மாற்றம் தேடி போறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த திராவிட கொள்கைகள் எல்லாம் ஜஸ்ட் பிடிக்கவே மாட்டேன்து அவர்களுக்கு. எல்லாருமே வளர்ந்தாச்சு. அடிமட்டத்திலிருந்து திராவிட கட்சிகள் எல்லாம் வளர்ந்து ஓரளவுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு திராவிடம் பிடிக்கல. ஸோ எல்லாருமே தேசியத்தை நோக்கி போகணும்னு நினைக்கும்போது, ஒரு பக்கம் முதல்வர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், இன்னொரு பக்கம் தனுஷுடைய புது கட்சின்ட்டு 2க்கும் நடுவில் அவங்க பயணம் பண்ண போறாங்க. அது அநேகமா தனுஷ் வந்து புது கட்சி ஆரம்பிச்சு அந்த தேசிய கட்சியுடன் அலையன்ஸ் வைப்பாரா? இல்ல அந்த தேசிய கட்சியின் சார்பாகவே அவர் நிப்பாரான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்க. எனிவே 2029லேருந்து தனுஷின் ஆட்டம் தொடங்கும். 2 வருடங்கள்ல 2031ல அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது. அப்ப பார்த்தீங்கன்னா, திமுகவும், அதிமுகவும் கிடையாது. ஸோ இந்த 2 பேருக்கு உள்ள தான் வந்து போட்டி இருக்கப்போது. அதுல எதிர்க்கட்சி தலைவரா 2031ல தனுஷ் வந்து உட்காருவாருன்ட்டு ஜோசியர் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே!